இந்தியாவுக்கான சீன தூதர் சோஃபி ஹோங் கூறும்போது, ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில் கலந்து கொள்ள பிரதமர் மோடி சீனாவுக்கு வருவது இரு நாடுகள் இடையேயான உறவுக்கு உத்வேகம் அளிக்கும் என கூறினார். கைலாசம், மானசரோவர் போன்ற புனித மலைக்கு இந்திய யாத்ரீகர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். அதேபோல் இந்தியாவும் சீனர்களுக்கு மீண்டும் சுற்றுலா விசா வழங்க தொடங்கி இருக்கிறது. நேரடி விமான போக்குவரத்தை மீண்டும் தொடங்குவது பற்றியும் பேச்சு நடக்கிறது. இன்று உலகம் ஒரு கொந்தளிப்பான காலகட்டத்தை அனுபவித்து வருகிறது. 2ஆம் உலகப் போருக்கு பின் சர்வதேச ஒழுங்கு மிகவும் ஆழமான பரிணாம வளர்ச்சியை அடைந்து வருகிறது. இச்சூழலில் சீனா இந்திய உறவின் முக்கியத்துவம் வளர்ந்து வருவது தெளிவாகிறது. சீனா இந்திய ஒத்துழைப்பு இரு நாடுகளுக்கும் பயனளிக்கிறது. இரண்டும் வளர்ந்து வரும் முக்கியமான அண்டை நாடுகள். இரு நாடுகளும் புத்துணர்வு அடையும் முக்கியமான காலகட்டத்தில் உள்ளன. இவ்வளவு பெரிய இரு அண்டை நாடுகளும் ஒற்றுமை மற்றும் ஒத்துழைப்பின் மூலம் மட்டுமே பொதுவான வளர்ச்சியை அடைய முடியும். சீனா இந்தியா இடையிலான நட்புறவு ஆசியாவுக்கு நன்மை பயக்கும். ஆசியா பொருளாதார வளர்ச்சியின் டபுள் என்ஜின்களே நாங்கள்தான். சீனா இந்தியா ஒற்றுமையால் உலகிற்கு பெருமளவு நன்மை ஏற்படும். இரு நாடுகளும் மூலோபாய பரஸ்பர நம்பிக்கையை மேம்படுத்த வேண்டும். சந்தேகத்தை புறந்தள்ள வேண்டும். இந்த இரு நாடுகளும் பங்காளிகள், போட்டியாளர்கள் அல்ல. நமக்குள் இருக்கும் வேறுபாடுகளை பேச்சுவார்த்தை மூலம் சரி செய்து கொள்ள வேண்டும். இந்தியாவுடன் இணைந்து பணியாற்ற நாங்கள் தயாராக உள்ளோம். இந்தியாவின் அனைத்து பொருட்களையும் சீனாவின் சந்தைக்கு வரவேற்கிறோம். சுதந்திர வர்த்தகத்தால் அமெரிக்கா நீண்ட காலமாக பயனடைந்துள்ளது. ஆனால் இப்போது வரிகளை பேரம் பேசும் கருவிகளாக மாற்றி இருக்கிறது. இந்திய பொருட்கள் மீது அமெரிக்கா 50% வரி விதித்துள்ளது. இன்னும் அதிகம் விதிப்போம் என்று மிரட்டுகிறது. சீனா இதை கடுமையாக எதிர்க்கிறது. அமைதியாக இருந்தால் அது கொடுமைக்காரர்களுக்கு இன்னும் தைரியத்தை தான் தரும். இந்த விவகாரத்தில் சீனா இந்தியா பக்கம் உறுதியாக நிற்கிறது என்று இந்தியாவுக்கான சீன தூதர் சோஃபி ஹோங் கூறினார்.